வணக்கம். ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள். ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும், ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது. நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம். இது ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு நாளில் 12 லக்னங்கள் மாறிவரும். அதனால் லக்னம் என்பது மிக துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது. இது ஒருவரின் குணநலன்கள், உடல் அமைப்பு, மனோபலம், செயல்பாடு, ஆயுள், எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது. ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும். ஒரு ராசியில் சந்திரன் சுமார் 2.25 நாட்கள் இருப்பார். சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை, எண்ண ஓட்டங்கள், உணர்வுகள் ஆகியவற்றை குறிக்கும். தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாக கொண்டே கணிக்கப்படுகின்றன. ஜோதிடப்படி லக்னம்தான் ஒருவரின் ஆளுமை திறன், சிந்தனை, செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது. ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே. ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும். உதாரணத்திற்கு, ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும். எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அறிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம். இப்போது 12 லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கன்னி லக்னம் மற்றும் மகர ராசியில் பிறந்தவர்கள் பொதுவாகவே மிகவும் அறிவார்ந்தவர்களாகவும் யதார்த்தமான குணம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். புதனின் ஆதிக்கமும் சனியின் ஆதிக்கமும் இணைந்திருப்பதால் உங்களது பேச்சிலும் செயலிலும் ஒரு முதிர்ச்சி எப்போதும் தென்படும். நிலம் சார்ந்த ராசிகள் என்பதால் காற்றில் பறக்காமல் தரைமட்டமான சிந்தனைகளை கொண்டிருப்பீர்கள். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்த பிறகே முடிவெடுக்கும் உங்களது நிதானம் உங்களை ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றும். நீங்கள் மற்றவர்களை விட அதிக உழைப்பாளியாக இருப்பீர்கள். ஆனால் அந்த உழைப்பு என்பது வெறும் உடல் உழைப்பாக இல்லாமல் மூளையை பயன்படுத்தி செய்வதாக இருக்கும். சமூகத்தில் ஒரு கௌரவமான இடத்தை அடைய வேண்டும் என்கிற லட்சியம் உங்களுக்கு எப்போதும் இருக்கும். உங்களது தனிப்பட்ட ஒழுக்கம் மற்றும் நேர்மை மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக அமையும் என்பதில் ஐயமில்லை. எந்த ஒரு காரியத்திலும் குறைகளை சரியாக கண்டுபிடித்து அதனை சரி செய்யும் உங்களது நுணுக்கமான அறிவு உங்களை ஒரு சிறந்த மேலாளராக காட்டும். உங்களது வாழ்நாள் முழுவதும் ஒரு திட்டமிட்ட வாழ்க்கையை வாழ்வதையே நீங்கள் பெரும் பாக்கியமாக கருதுவீர்கள். குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் ஒரு மிகச்சிறந்த பொறுப்பாளர் என்று சொன்னால் அது மிகையல்ல. ஏனெனில் உங்கள் குடும்பத்தின் ஒவ்வொரு தேவையையும் மிகச்சரியாக திட்டமிடுபவர் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். கன்னி லக்னம் என்பதால் உங்கள் வீட்டை மிகவும் சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் வைத்துக் கொள்ள விரும்புவீர்கள். அதே சமயம் மகர ராசியின் சனி பகவான் உங்களை குடும்ப பாரம்பரியங்களை மதிக்கச் செய்வார். உங்கள் தாய் மற்றும் தந்தையிடம் ஒரு மரியாதைக்குரிய இடைவெளியுடன் கூடிய அன்பை வைத்திருப்பீர்கள். அவர்களின் ஆசியை எப்போதும் விரும்புவீர்கள். உங்கள் வாழ்க்கை துணையிடம் இருந்து நீங்கள் அதிகம் எதிர்பார்ப்பது நேர்மையையும் ஒழுக்கத்தையும் தான். சில நேரங்களில் நீங்கள் சிறிய விஷயங்களுக்கு கூட குறை சொல்வது போல தெரியலாம். ஆனால் அது உங்கள் அன்பின் வெளிப்பாடே தவிர வேறில்லை. குடும்பத்தில் உள்ள பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பதில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கும். அதே சமயம் உங்கள் முடிவுகளில் நீங்கள் உறுதியாக இருப்பீர்கள். உங்கள் உறவினர்களுடன் ஒரு சீரான உறவை பராமரிப்பீர்கள். யாருடனும் வீணான பகைமையை வளர்த்துக் கொள்ள விரும்ப மாட்டீர்கள். பொருளாதார ரீதியாக உங்கள் குடும்பத்தை பாதுகாப்பாக வைத்திருப்பதில் நீங்கள் எப்போதும் முதலிடத்தில் இருப்பீர்கள். உங்கள் இல்லம் எப்போதும் ஒரு அமைதியான சூழலை கொண்டிருக்கும்படி நீங்கள் பார்த்துக் கொள்வீர்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீங்கள் ஒரு சிறந்த கணக்காளர் போல
போல செயல்படுவீர்கள். ஒவ்வொரு ரூபாய் லாபத்தையும் நஷ்டத்தையும் மிக துல்லியமாக பகுப்பாய்வு செய்யும் திறன் உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு ஏஜென்சி தொழில், கணக்கு மற்றும் தணிக்கை சம்பந்தமான வேலைகள் அல்லது எழுத்து மற்றும் பதிப்பகத் துறையில் பெரிய வெற்றி கிடைக்கும். நிலம் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில்களிலும் நீங்கள் நீண்டகால அடிப்படையில் லாபம் ஈட்டும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. ஒரு வியாபாரத்தை தொடங்குவதற்கு முன் அதன் அனைத்து பக்கங்களையும் அலசி ஆராய்ந்து அதில் இருக்கும் இடர்பாடுகளை முன்கூட்டியே கணக்கிட்டு விடுவீர்கள். நேர்மையான முறையில் தொழில் செய்ய வேண்டும் என்பதில் நீங்கள் குறியாக இருப்பதால் சந்தையில் உங்கள் நிறுவனத்திற்கு ஒரு தனித்தன்மை வாய்ந்த பெயர் கிடைக்கும். உங்கள் தொழிலில் உழைக்கும் பணியாளர்களிடமிருந்து வேலையை வாங்குவதில் நீங்கள் கராராக இருந்தாலும் அவர்களின் உரிமைகளை சரியாக கொடுத்து விடுவீர்கள். கூட்டாக தொழில் செய்வதை விட தனியாக தொழில் செய்வதே உங்களுக்கு அதிக லாபத்தை தரும். ஏனெனில் உங்கள் கட்டுப்பாட்டில் விஷயங்கள் இருப்பதை நீங்கள் அதிகம் விரும்புவீர்கள். எந்த ஒரு அவசர முடிவையும் எடுக்காமல் சந்தையின் நிலவரத்திற்கேற்ப தொழிலை மாற்றியமைத்துக் கொள்வதில் நீங்கள் வல்லவர். உத்தியோகம் மற்றும் வேலை விஷயத்தில் நீங்கள் எப்போதுமே ஒரு தூணாக திகழ்வீர்கள். உங்கள் நிறுவனத்திற்கு நீங்கள் தரும் பங்களிப்பு மிகவும் மதிப்புமிக்கதாக இருக்கும். கொடுக்கப்பட்ட வேலையை அதன் நுணுக்கங்கள் மாறாமல் செய்து முடிப்பதில் நீங்கள் ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட் என்று சொல்லலாம். உங்களது மேல் அதிகாரிகள் கடினமான அல்லது சிக்கலான பணிகளை எப்போதும் உங்களிடமே ஒப்படைப்பார்கள். ஏனெனில் உங்களால் மட்டுமே அதனை சீராக செய்ய முடியும் என்று அவர்கள் நம்புவார்கள். நிர்வாகத்துறையில் நீங்கள் மிகச்சிறந்த பதவிகளில் அமரும் யோகம் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக தரவு பகுப்பாய்வு அல்லது திட்டமிடல் துறைகளில் நீங்கள் சிறந்து விளங்குவீர்கள். உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களுக்கு நீங்கள் ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருந்து அவர்களுக்கு நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பீர்கள். வேலையில் எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் உங்கள் நிதானத்தை இழக்காமல் அமைதியாக செயல்படுவது உங்களின் மிகப்பெரிய பலமாகும். பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வுக்காக நீங்கள் எப்போதும் பிறரை புறம் பேச மாட்டீர்கள். உங்கள் உழைப்பே உங்களுக்கான அங்கீகாரத்தை பெற்றுத்தரும். நீண்டகால உழைப்பிற்கு பிறகு நீங்கள் உங்களது துறையில் ஒரு தவிர்க்க முடியாத மனிதராக உருவெடுப்பீர்கள். பொருளாதார ரீதியாக நீங்கள் மிகவும் பாதுகாப்பான மற்றும் திட்டமிட்ட வாழ்க்கையை வாழ்பவர் என்பதால் பண நெருக்கடி என்பது உங்களுக்கு அரிதாகவே ஏற்படும். நீங்கள் தேவையற்ற செலவுகளை அறவே வெறுப்பீர்கள். அதே சமயம் தரமான பொருட்களுக்காக செலவு செய்வதில் தயங்க மாட்டீர்கள். சேமிப்பு என்பது உங்கள் இரத்தத்திலேயே ஊறிய ஒன்று என்பதால் வருங்காலத்திற்காக ஒரு கணிசமான தொகையை எப்போதும் முதலீடு செய்து வைத்திருப்பீர்கள். கன்னி லக்னம் என்பதால் சிறு சேமிப்புகளில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். அதேபோல் மகர ராசியின் தாக்கத்தால் நிலம் மற்றும் வீடு போன்ற சொத்துக்களில் முதலீடு செய்வீர்கள். மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதில் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பீர்கள். திருப்பி வரும் என்ற நம்பிக்கை இருந்தால் மட்டுமே நீங்கள் பண உதவி செய்வீர்கள். உங்கள் பொருளாதார நிலை உங்கள் நடுத்தர வயதிற்கு பிறகு மிகவும் வலுவான நிலையை அடையும். அப்போது நீங்கள் மற்றவர்களுக்கு உதவும் ஒரு பெரிய மனிதராக இருப்பீர்கள். வரவு செலவு கணக்குகளை மிகச் சரியாக வைத்திருப்பதில் நீங்கள் கைதேர்ந்தவர் என்பதால் உங்களை யாராலும் பொருளாதார ரீதியாக ஏமாற்ற முடியாது. உங்கள் நிதி மேலாண்மை திறன் உங்கள் குடும்பத்திற்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும். அதே சமயம் உங்களது சொத்துக்கள் உங்கள் வாரிசுகளுக்கு ஒரு பெரிய பலமாக அமையும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் உங்களை கவனித்துக் கொள்வதில் மிகவும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். ஏனெனில் உங்களது செரிமான மண்டலம் சற்று பலவீனமாக இருக்கலாம். கன்னி லக்னம் என்பதால் உணவு பழக்க வழக்கங்களில் நீங்கள் ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வருவது மிகவும் அவசியம். இல்லையெனில் வயிறு சம்பந்தமான உபாதைகள் வரலாம். மகர ராசியின் தாக்கத்தால் எலும்புகள் மற்றும் மூட்டுப் பகுதிகளில் சில வலிகள் ஏற்பட வாய்ப்புண்டு என்பதால் கால்சியம் நிறைந்த உணவுகளை அதிகம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் எப்போதுமே எதையாவது சிந்தித்துக் கொண்டே இருப்பதால் நரம்பு தளர்ச்சி அல்லது மன அழுத்தம் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். தினசரி நடைப்பயிற்சி மற்றும் யோகா செய்வது உங்கள் உடலை இளமையாகவும் சுறுசுறுப்பாகவும் வைத்திருக்க உதவும். அதிகமாக தண்ணீர் குடிப்பதும் நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை சேர்த்துக்கொள்வதும் உங்கள் ஆரோக்கியத்திற்கு பெரிய பலனை தரும். நீங்கள் ஒரு வேலையை தொடங்கினால் அதில் மூழ்கி விடுவீர்கள். இதனால் சரியான நேரத்திற்கு சாப்பிட மறந்து விடுவீர்கள். அந்த பழக்கத்தை மட்டும் மாற்றிக்கொண்டால் நீங்கள் நீண்ட காலம் ஆரோக்கியமாக இருக்கலாம். அவ்வப்போது மருத்துவ பரிசோதனைகளை செய்து கொள்வதும் போதுமான அளவு ஓய்வு எடுப்பதும் உங்கள் உடலை மீண்டும் புதுப்பிக்கும் என்பதை மறவாதீர்கள். குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் ஒரு பொறுப்புள்ள மற்றும் சிறந்த ஆசிரியரை போன்ற ஒரு பெற்றோராக திகழ்வீர்கள். உங்கள் பிள்ளைகள் கல்வியில் சிறந்தவர்களாகவும் ஒழுக்கமானவர்களாகவும் வளர வேண்டும் என்பதில் நீங்கள் அதிக அக்கறை காட்டுவீர்கள். அவர்களுக்கு சிறு வயதிலேயே திட்டமிடுதலையும் உழைப்பின் மதிப்பையும் சொல்லிக் கொடுத்து வளர்ப்பீர்கள். இதனால் அவர்கள் பிற்காலத்தில் மிகவும் தைரியமானவர்களாக உருவெடுப்பார்கள். மகர ராசியின் தாக்கத்தால் பிள்ளைகளிடம் நீங்கள் சற்று கண்டிப்புடன் நடந்து கொண்டாலும் உள்ளுக்குள் அவர்கள் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருப்பீர்கள். உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பவர்களாக இருப்பார்கள். அதே சமயம் அவர்கள் தங்களது சொந்த திறமைகளை வளர்த்து கொள்ள நீங்கள் அனைத்து வசதிகளையும் செய்து தருவீர்கள்.
அவர்கள் கலை அல்லது அறிவியல் துறையில் சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. அவர்களின் வெற்றி உங்களுக்கு சமூகத்தில் ஒரு பெரிய கௌரவத்தை தரும். உங்கள் பிள்ளைகளுடன் நீங்கள் அவ்வப்போது மனம் விட்டு பேசி அவர்களின் விருப்பங்களை தெரிந்து கொள்வது உங்கள் உறவை இன்னும் பலப்படுத்தும். வயதான காலத்தில் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு தூணாக இருந்து உங்களை கவனித்துக் கொள்வார்கள். இதுவே நீங்கள் செய்த நல் வளர்ப்பிற்கு பெரிய வெற்றியாக அமையும். பயணங்கள் செய்வதில் உங்களுக்கு ஒரு தெளிவான நோக்கம் எப்போதும் இருக்கும். நீங்கள் வெறும் பொழுதுபோக்கிற்காக பயணம் செய்வதை விட ஏதாவது கற்றுக்கொள்வதற்காகவே பயணம் செய்வீர்கள். கன்னி லக்னம் என்பதால் நீங்கள் செல்லும் இடங்களைப் பற்றிய முழு விவரங்களையும் முன்கூட்டியே சேகரித்து திட்டமிட்டு விடுவீர்கள். தொழில் விஷயமாக நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்கள் உங்களுக்கு பல புதிய ஒப்பந்தங்களையும் லாபத்தையும் பெற்றுத்தரும். அதேபோல் ஆன்மீக பயணங்கள் உங்கள் மனதிற்கு பெரிய நிம்மதியை தரும். வெளிநாடுகளுக்குச் சென்று கல்வி பயிலவோ அல்லது வேலை பார்க்கவோ உங்களுக்கு அதிக வாய்ப்புகள் தேடி வரும். அதனை நீங்கள் மிகச் சரியாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். பயணங்களின் போது நீங்கள் பல புதிய மனிதர்களை சந்திப்பீர்கள். அவர்களின் அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கை பாதையை மாற்ற உதவும். நீண்ட தூர பயணங்கள் உங்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் உங்களது சிந்தனை திறனையும் விரிவுபடுத்தும். வாகனங்களில் செல்லும்போது நீங்கள் மிகவும் பாதுகாப்பாகவும் நிதானமாகவும் செல்ல விரும்புவீர்கள். இதனால் உங்கள் பயணங்கள் எப்போதும் இனிமையாக அமையும். ஒவ்வொரு பயணமும் உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்கும். அந்த அனுபவங்களை நீங்கள் உங்கள் தொழில் மற்றும் வாழ்க்கையில் மிகச் சரியாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். ஒட்டுமொத்தமாகச் சொல்லப்போனால் மகர ராசி மற்றும் கன்னி லக்னம் கொண்ட நீங்கள் ஒரு முழுமையான மற்றும் அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ பிறந்தவர்கள். புத்திசாலித்தனமும் விடாமுயற்சியும் உங்கள் இரு கண்களாக இருப்பதால் நீங்கள் நினைத்த காரியத்தை எப்போதுமே சாதித்து காட்டுவீர்கள். வாழ்க்கையின் ஆரம்பத்தில் சில போராட்டங்களை சந்தித்தாலும் உங்கள் உழைப்பின் மூலம் நீங்கள் அடையப்போகும் வெற்றி மிகவும் நிலையானதாக இருக்கும். உங்கள் பிடிவாதத்தையும் சில நேரங்களில் தோன்றும் அளவுக்கதிகமான விமர்சிக்கும் குணத்தையும் மட்டும் குறைத்துக் கொண்டால் உங்களை வெல்ல எவரும் இருக்க முடியாது. தெய்வ பக்தியும் தர்ம சிந்தனையும் உங்களுக்கு எப்போதும் பாதுகாப்பாக இருக்கும் என்பதால் உங்களைச் சுற்றி எப்போதும் ஒரு நல்ல அதிர்வலைகள் இருக்கும். சமூகத்தில் ஒரு மதிக்கத்தக்க மனிதராகவும் உங்கள் குடும்பத்திற்கு ஒரு பெரும் சொத்தாகவும் நீங்கள் எப்போதும் விளங்குவீர்கள். உங்களது நேர்மையும் ஒழுக்கமுமே உங்களை பிற்காலத்தில் ஒரு சாதனையாளராக பறைசாற்றும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. கடின உழைப்பால் உயர்ந்த நிலைக்கு வரும் நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக திகழ்வீர்கள். உங்கள் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியும் அமைதியும் பெருக நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியில் முடியும். எதற்கும் அஞ்சாமல் உங்கள் கடமையை சரியாக செய்தாலே போதும், உலகம் உங்கள் காலடியில் இருக்கும். நன்றி. இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் 2 எடுக்க தயாராக உள்ளேன். பாகம் 2 வேண்டும் என்றால் பாகம் 2 என்று டைப் செய்யவும். பெரும்பாலான நண்பர்கள் பாகம் 2 வேண்டும் என்றால் விரைவில் பாகம் 2 வீடியோ பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.